இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை பற்றி பேச போகிறோம். ஆனால் சின்ன கேசலு போல் ஒரு ஆளை ஆற்காடு சுரேஷ் வந்து வெட்டி சாவடிச்சது ஒரு ரவுடியை வெட்டுறப்போ மக்களுக்கு அது ஒரு நன்மையை தான் வெளிச்சது. இவர் வந்து சின்ன வந்து அஞ்சலி அடிமைப்படுத்தி வைக்கணும், இந்த கந்து வட்டி வாங்குறதுல பணத்தை வந்து மிரட்டி பணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா கொண்டு போகிறாங்க. இப்போது ஒரு சில வெளியே சொல்ல முடியாத அல்ட்ராசிட்டிலாம் வந்து சின்ன கேசலு பண்ணியிருக்காரு. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த 2001 பீரியடு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரவி, இந்த சேரா, இந்த வேசார்பாடி, சோமு, இந்த டீம் எல்லாம் அப்படியே உருவாச்சு. அதுக்கு அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வீரமணி, ஐதுகுப்ப வீரமணி, இவங்கெல்லாம் வந்து அந்த பீரியடில் இருக்கிறப்போ இவங்களுக்கு கவுண்டராக இவர் வந்து இருந்தது மிகப்பெரிய உண்மை. கிரைம் தமிழ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஒரு சில பேர் நம்ம ஆல்ரெடி பேசுனதே இந்த சின்ன கேசலு புளியாந்தோப்பில் சுமார் இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை பற்றி பேச போகிறோம். என்னென்னா இன்றைக்கும் வந்து அதை தொடர்ச்சியாக ஒரு 26 வருஷமாக ரிவெஞ்சில் படுகொலைன்றது லாஸ்ட்டாக ஒரு 2018 கூட நடந்தது. இனியும் எதிர்காலத்தில் நடக்குன்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. அது சம்மந்தப்பட்டதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் இந்த சின்ன கேசலு பார்த்திங்கன்னா, இவர் வந்து 2001 வந்து சென்னை நம்ம டி நகர்லேயே ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் வந்து டி நகரில் வந்து ஆயிருக்கு. அவருடைய டீட்டெயிலான ரிப்போர்ட்டை நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் வந்து சார் இந்த மாதிரி என்ன இப்போ பார்த்தாலும் நீங்கள் நார்த்து மெட்ராஸ் வடசென்னையை வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்றப்போ, சரி அப்படி வடசென்னையில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரமுகர்களால் நடந்த ரவுடிசத்தால் தான் இன்னைய வரைக்கும் அவங்க கூட இருந்து உருவாக்கிய ரவுடிசங்க தான். அதான் இந்த ஆல்ட்டி சொல்லக்கூடிய அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் வந்து அவருக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கொலைகள் தான் இதெல்லாம் வருது. இவருக்காக கொலையும் பண்ணியிருக்காங்க, இவருக்காக வந்து அடுத்தடுத்து விஷயமா போயிருக்கு. ஸோ அது விஷயமா நம்ம பார்க்க போகிறேன்ட்டு தான் ஒரு விஷயமா பார்க்குறோம். என்னென்னா 2001 டி நகரில் வந்து ஒரு அதாவது பார்த்திங்கன்னா கையெறி குண்டு போட்ட வழக்கு அவர் மேலே இருக்குது. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. அந்த காலத்திலே ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடியே டி நகரில் அந்த குண்டு போட்ட வழக்கு கேஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா 2001 பற்றி அந்த வழக்கு தான் முக்கியமான வழக்காக சென்னையை வந்து திரும்பி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டு கலாச்சாரமே கிடையாது, கையெறிக குண்டு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 95ல் ஓரளவு இருந்ததே தவிர மெயின் சென்னையுடைய முக்கியமான மக்கள் நடமாட்டம் பகுதியில் வரும். இப்போ இந்த சின்ன கேஸில் பார்த்திங்கன்னா ஆள் கடத்தல், பல கொலைகள் வழக்கு நிறைய இருக்குது அவர் மேலே. அப்படி இருக்கிறதால தான் அவர் வந்து 2010 மே மாதத்தில் ஒரு கும்பலால் படுகொலை பண்ணுறாரு. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த 2001 பீரியடு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரவி, இந்த சேரா, இந்த வேசார்பாடி, சோமு, இந்த டீம் எல்லாம் அப்படியே உருவாச்சு. இந்த சின்ன கேஸில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேர் ஆந்திராவில், இவங்களுடைய பூர்வீகமே சென்னை கிடையாது, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தான். அவங்க அப்பா பேர் பென்சிலையா. இவருக்கு பார்த்திங்கன்னா ஆதிலட்சுமின்ற மனைவி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. நிறைய விஷயத்தில் சொன்னாங்க, ஏங்க செத்து போன ரவுடி அவருடைய பொண்ணு பசங்களெல்லாம் இழுத்து விடாதீங்க சொன்னதால் நம்ம பேர் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த புளியாந்தோப்பில் தஞ்சைபுரப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ஆட்டோ டிரைவருடைய மனைவியுடைய கான்டாக்ட் கிடைக்குது. அந்த மனைவியுடைய கான்டாக்டில் தான் இவர் வந்து அடுத்தடுத்து என்னென்னா நம்ம புளியாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஏழை எளிய மக்கள், அதாவது எதனா ஒரு பிரச்சனைனா கூட கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க தெரியாத ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத இவங்களுக்கு அதை சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. என்னென்னா இந்த மாதிரி ரவுடிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டோட்டலாக அங்கே ஒரு மர்டர் வந்து பண்ணிட்டாங்கனாலே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்னென்னா இப்போ ஜெயிலில் போனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு என்ன பண்ணிட்டு வந்தா, பொம்பளையை கிண்டல் பண்ணிட்டு வந்தான்னா அப்போது ஒரு சம்மடி இருக்கும். சும்மா அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு வந்தான்னா அதுக்கு ஒரு இது வரும். ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தால் கெத்து. அப்போது இவருடைய தொடர்ச்சியான பார்த்திங்கன்னா 8 குண்டு வெடிப்பு, 23 கேஸ் இருக்குது. தொடர்ந்து வந்து நிறைய இவர் மேலே இருக்கிறப்போ அந்த நரசிம்மபுரம் 3வது தெருவில் இவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவருடைய டைலாக்னால், நீ எவ்வளோ பெரிய 100-200 கிலோ இருந்தால் கூட இரு, என்கிட்ட அப்பயே கன்னெல்லாம் வச்சுன்னு
நான் வந்து அடுத்த ஷாட்டில் ஒரு 6 பேரை காலி பண்ணுவேன். ஒரு 100 கிலோ இருந்தால் கூட நான் வந்து அதை பற்றி எவனா இருந்தாலும் என்னை பற்றி கவலை இல்லைடான்னாங்க. அப்போது நார்த்து மெட்ராஸில் ஒரு பெரிய தாக்கம். அதுக்கு அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வீரமணி, ஐதுகுப்போ வீரமணி இவங்கெல்லாம் வந்து அந்த பீரியடில் இருக்கிறப்போ இவங்களுக்கு கவுண்டராக இவர் வந்து இருந்தது மிகப்பெரிய உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் காலத்து பிறகு அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கப்போ அவருடைய மெயின் ரவுடிசத்தில் வந்து யாரா வரான்னா இந்த சேரால தான் அவருக்கு ரொம்ப கான்டாக்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் செம்மரம் கடத்தல் அது இதுன்னு சேரா ஒரு மாதிரி போயிருக்கிறப்போ வெள்ளரவி கிட்ட ஒரு பெரிய பிக் அளவு டீம் இருக்குது. அந்த டீமால் வந்து அவர் வந்து வெள்ளரவியை சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளரவி ஆல்ரெடி நம்ம பேசுகிறது தான், நாகேந்திரன் அவர் வெள்ளரவி இவங்கெல்லாம் ஒரு டீம் எல்லாம் கேதர் ஆகிறாங்க. கேதர் ஆகிறப்போ இவருக்கு வந்து பயங்கர மாஸ் ஆயிடுது. மாஸ் ஆனோடனே தொடர்ந்து அந்த புளியாந்தோப்பில் கட்ட பஞ்சாயத்துன்றது பெரிய அளவில் சென்னைக்கே ஒரு பாகமாக வந்து அவர் மட்டும் ஆனது இல்லாமல் தமிழ்நாட்டில், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், போலீஸ் வந்து சிறைச்சாலையில் வந்து போகிறாங்கன்றப்போ அங்கே ஒரு நெட்வொர்க் நிறைய கிடைக்குது. ஒரு ஒரு நிறைய ஜெயிலில் போகிறப்போ நிறைய கடலூரில் இருக்கிறவங்க, விழுப்புரம் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க, திருச்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வரப்போ அந்த ஜெயில் பழக்கமானது சின்னாக்கு பயங்கரமான ஒரு ஃபேவராக ஆயிடுச்சு. அவர் வந்து குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா வடகரை ரெட்டில்ஸ்லேருந்து தான் வந்து அவருடைய பூர்வீகம். ஆனால் நார்த்து மெட்ராஸில் யாரும் கேட்காத ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் என்ட்ரி தெலுங்குக்காரங்க அதிகம் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மபுரத்தில் இருந்ததால் ரவுடிஸ் நல்லான்ட்டு போகிறப்போ அங்கேருந்து ஈஸியாக அவரால் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஊரில் வந்து திடீர்னு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தானா கண்டிப்பாக அடிச்சு ஓட விடுவாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கேபி பார்க்கு, பிகே காலனி இந்த ஊர்லலாம் இருந்தாலும் அந்த ஊர் கட்டுப்பாட்டில் அந்த ஊர் இருந்தது. கேபி பார்க்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஊர் கட்டுப்பாட்டில் ஒரு அம்பேத்கர் மன்றம் மாதிரி ஒரு வச்சு ஊருக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் அன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே ஒரு போலீஸே உள்ளே என்னாலும் ஊருக்குள்ளே வந்து கேட்டுன்னு தான் வரணும். சும்மா சாதாரணமாக பட்டியல் சம்பந்தமாக அதிக வாழக்கூடிய இடத்துல சாதாரணமாக போலீஸ் போட முடியாது. அதனால் ஊர் கட்டுப்பாடு இருந்ததில் ஒரு சில ஊருக்குள்ளே இருக்க பசங்க வந்து அல்ட்ராசிட்டின்றது பண்ணல. ஆனால் போதை இருந்தது. கஞ்சா, இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனைன்றது, பெண்களை வைத்து போதை வந்து அதிகமான பொருட்களை விற்றுருந்தாங்க. அப்படி விற்கிறது கந்துவட்டி. அப்போது அந்த மாதிரி விஷயத்தில் தான் இந்த அஞ்சலைன்றவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ இவர் வந்து சின்ன வந்து அஞ்சலியை அடிமைப்படுத்தி வைக்கணும், இந்த கந்து வட்டி வாங்குறதுல பணத்தை வந்து மிரட்டி பணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா கொண்டு வந்து போகிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு ஊருக்குள்ளே வந்து என்னை கேட்க யாருமே இல்லை அப்படின்றப்போ ஒரு சில வெளியே சொல்ல முடியாத அல்ட்ராசிட்டிலாம் வந்து சின்ன கேஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாதால நம்ம சொல்ல முடியல. ஒரு சில பெண்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு சில விஷயம் அவங்க தொடர்ந்து இந்த ரவுடிசத்தில் பண்ணுறப்போ அப்போ என்ன ஆகுது, அந்த எப்படின்னா முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விதத்தில் அஞ்சலை வந்து கந்து வட்டி அந்த காலத்துலேருந்தே அவங்க விட்டுட்ருக்கப்போ அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறப்போ அவங்களுடைய செயினை வந்து பறிக்கக்கூடிய இடத்துல சின்ன கேஸில் அதை ரவுடிஸ்னால என்ன பண்ணுவாங்க, மறுத்தி பணம் பறிக்கிறது, லேடிஸை கூப்பிட்டு வர வச்சு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அகப்பறிக்கிறது பண்ணுறப்போ அப்போ தான் அவங்களுக்கு வந்து 2வது கணவர் ஆகின ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த மோட்டிவேஷன் ஆகுது. என்னென்னா வேறு நீ இருக்கிறப்பயே வந்து நீயும் ஒரு பெரிய ஆள், அவர் கூட தான் இருக்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு படத்தில் வந்து வரா மாதிரி தான் ஒரு சினிமா படம் போல் ரியாலிட்டியாக வந்து பண்ணாங்க. இவங்க 2 பேருக்கு அல்ட்ராசிட்டி ஆகிறப்ப தான் சின்ன வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரால் ரொம்ப பிரச்சனை ஆகுது. இன்னப்போ தான் சென்னை கேஸில் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் லாஸ்ட் கேஸ் இந்த 2001 டி நகரில் நடந்த இந்த மர்டரு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்களுக்கு வந்து 2007 வந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து இவங்க சாதகமாகிட்டாங்க, இவங்களுக்கு சாதகமாக பண்ணாங்க. அப்போ பூந்தமல்லி கோர்ட்டில் ஆஃப்டர் த லஞ்சுன்ட்டு நீதிபதி சொல்கிறப்போ சின்ன கேஸில் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இவருடைய லேடி அட்வொகேட்டு அந்த லேடி அட்வொகேட்டுடைய ஜூனியர் வரப்போ இந்த ஆற்காடு டீம்ன்றது ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஏன்னா மிஸ் ஆகிட்டா வேலைக்கு ஆகுது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆற்காடை பாராட்டியே ஆகணும். ஏன்னா சின்ன கேஸில் போல் ஒரு ஆள் பல கேஸ்கள் இருக்காங்க. அதாவது இப்போ ரவுடிஸ் ஆகுறதால பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன கேஸில் போல் ஒரு ஆளை ஆற்காடு சுரேஷ் வந்து வெட்டி சாவடிச்சது அவங்களுடைய மனைவிக்கோசம் இருந்தாலும் அவர் பண்ண விஷயம் வந்து நல்லது தான். ஏன்னா அந்த பூந்தமல்லியிலேயே டாப் ரவுடிஸாக இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை வெட்டுறப்போ மக்களுக்கு அது ஒரு நன்மையை தான் வெளிச்சுது.
அவர் என்ன பண்ணாரு, ஒரு 30க்கும் மேற்பட்டவங்களை 8 பேர் ரவுண்ட் அப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜூனியர் பகத்சிங்கை வந்து வெளியிலேருந்து கூலிப்பட வரவங்களுக்கு தெரியல, அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்கன்னொடனே வெளியில் நின்றுட்டு இருந்த பகத்சிங்கை வெட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து இவங்க உள்ள பாட்டு கேட்டுன்னு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து இவங்க பார்க்குறப்ப இவன் இல்லை சின்ன இவன் வந்து அட்வொகேட் வெட்டிட்டீங்களா, அது தெரியாமல் பண்ணது தான் அந்த பகத்சிங். ஆனால் எப்போ ஒரு அக்யூஸ்டு கூட வழக்கறிஞர்கள் ரொம்ப தொடர்பில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி படுகொலை ஆகிறது சகஜம்தான். கொளத்தூரில் இருக்கா போல அந்த பகத்சிங்கு, பாவம் அவரும் வந்து வருத்தமிகு தான். இந்த மாதிரி ரவுடி சிங்கிட்ட போய் கடந்த 26 வருஷமா 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் செத்த வரலாறு இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க, பகத்சிங்கை போட்டவனே. அதுக்கப்புறம் தான் சின்னாவை வந்து அந்த டீம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சின்னாவை அடிக்கிறாங்க. சின்னாவை அடித்தவனே அது அது வந்து ஒரு ரவுடிஸு இன்னொரு ரவுடிஸை வெட்டின மாதிரி இருந்தாலும், ஆனால் அந்த புளியாந்தோப்பத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் தொழிலதிபருங்க நிறைய பேர் வந்து சின்ன அவருடைய தமிழகம் முழுவதும் பல ரவுடிங்க அதை கொண்டாடினாங்க, காவல்துறையே கொண்டாடினாங்க. ஏன்னா காவல்துறையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சில அதிகாரிகளுக்கு சின்ன மறைமுகமான ஒரு மிரட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. அதனால வந்து இந்த மர்டர் வந்து புளியாந்தோப்பு பகுதியை ஒரு அமைதியாக ஆக்கக்கூடிய 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இருந்தாலும் 2001 இந்த டி நகரில் அந்த பாம்பில் வந்து ஃபெமிலியர் ஆனச்சுன்னா 2010 அவர் மேட்ரு ஆகி இன்னைக்கு 16 வருஷம் அது கொண்டாடுற மாதிரி பப்ளிக். அதாவது சின்ன செத்தது ஒரு நல்லது தான். ஆனால் இன்னொரு ரவுடி உடனே அந்த இடத்துல இன்னொரு ரவுடியான ஆர்காடு சுரேஷ் ஃபார்ம் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பில் அல்ட்ராசிட்டி ஆகிறப்போ சின்ன கூட்டாளியான ஒரு சில பேர் ஒரு 4-5 பேர் பயங்கரமாக எதிர்த்தரப்பினரால் அதாவது தலையே போயிடுச்சு, இனிமேல் வாழுங்க வந்து என்ன பண்ண போகுதுன்னு எல்லாரையும் போட்டு அடித்து சாகடிச்சாங்க. 2010 62 வயசு சின்ன கூட கணக்கு புள்ளியாக இருந்த ராதா என்பவரையும் இந்த ஆற்காடு சுரேஷ் டீமு அஞ்சில் இன்னும் ஒரு 7 பேர் அதான் அவங்களோட சேர்த்து மர்டர் பண்ணுறாங்க. ஏன்னா எதிரியே இருக்கக்கூடாதுல்ல. யாருன்னா எதிரின்னு ஒருத்தர் இருந்தான்னா நம்மளுக்கு ரிவெஞ்ச் இருக்கணும்னு எதிரியை வந்து களம் காட்டுறதுல இந்த டீம் போட்டு ஸ்டெபனாக இருந்தாங்க. அப்புறம் 2018 இந்த கொலை நடந்தோம், காவல்துறை வந்து அலட்சியமாக இருந்ததால தான் 2024 அப்போ நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதே டீமு இப்போ இதில் இருக்கிற பாதி பேர் வந்து 75% டீம் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உள்ளே வந்திருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களிடையே கத்தி கலாச்சாரமும் அதாவது கொலையை வந்து சர்வசாதாரணமாக பண்ணுறதும் இந்த போதை கலாச்சாரம் உருவாவதில் தான் நம்ம இந்த விஷயத்த சபையில் எடுத்துன்னு வந்து பேசுவோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிரைம் தமிழ் நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்து வணக்கம்.